சுன்னாகத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட ராணுவ சிப்பாய். சுன்னாகம் போலீஸ் நிலையத்தின் புதிய பொறுப்பதிகாரியான சி நிதர்சனின் அதிரடி நடவடிக்கை. ஈரோ தமிழ் வியூவர்ஸுக்கு வணக்கம். அண்மை காலமாக யாழ்ப்பாணத்தில் சங்கிலி பறிப்பு மற்றும் போதைப் பொருள் தொடர்பான குற்றச் செயல்கள் அதிகரித்து வருவதால் போலீசார் முக்கிய நகரங்களில் விசேட பாதுகாப்பு மற்றும் வீதி சோதனை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். குறிப்பாக சுன்னாகம், கோப்பாய் மற்றும் ஜாழ் நகர் பகுதிகளில் சிவில் உடையில் போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சுன்னாகம் நகர பகுதியில் பெண் ஒருவரின் தங்க சங்கிலியை பறித்த ராணுவ சிப்பாய் ஒருவர் நேற்றைய தினம் போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். மயிலிட்டி ராணுவ முகாமில் பணியாற்றும் இந்த சிப்பாய் வீதியில் நடந்து சென்ற பெண்ணிடம் சங்கிலி திருட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து சுன்னாகம் போலீஸ் நிலையத்தின் புதிய பொறுப்பதிகாரி சி நிதர்சனின் வழிகாட்டலில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட ராணுவ சிப்பாய் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். விசாரணைகளின் பின்னர் அவர் மல்லாகம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அண்மை காலமாக அதிகரித்து வரும் வாழ்வெட்டு சம்பவங்கள், கொள்ளை மற்றும் போதைப் பொருள் கடத்தல்களை கட்டுப்படுத்த யாழ் போலீசாரும் விசேட அதிரடிப்படையினரும் இணைந்து விசேட ரோந்து மற்றும் தேடுதல் வேட்டைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள சந்தைகள், பேருந்து நிலையங்கள் மற்றும் வங்கி பகுதிகளில் சிவில் உடையில் போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். நேற்றைய தினம் சுன்னாகத்தில் ராணுவ சிப்பாய் பிடிப்பட்டதும் இத்தகைய துரித கண்காணிப்பில் ஒரு பகுதியாகும் என ஊடகங்கள் கருத்துக்கள் தெரிவிக்கின்றன. சுன்னாகம் போலீஸ் நிலையத்தின் புதிய பொறுப்பதிகாரியான சி நிதர்சன் பதவியேற்ற குறுகிய காலத்திற்குள் அப்பகுதியில் குற்றச் செயல்களை கட்டுப்படுத்துவதில் அவர் காட்டி வரும் வேகம் பொதுமக்கள் மத்தியில் பாராட்டை பெற்றுள்ளது.